மக்கள் நல்வாழ்வுத்துறையில் தொடர்ந்து மகப்பேறு காலங்களில் தாய்மார்கள் மரணிக்கும் அந்த சதவிகிதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்து வருகிறது. குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் மகப்பேறு இறப்பு விகிதத்தை மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து ஆண்டுதோறும் குறைந்து வருகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்ற போது 2021-22 1,00,000 பிறப்புகளுக்கு தாய்மார்களின் இறப்பு விகிதம் 90.5 இருந்தது. 2022-23 இந்த துறையின் சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக அது 52 குறைந்தது. தொடர்ந்து 23-24 45.5 என்கின்ற அளவில் குறைந்து ஒரு மகிழ்ச்சியான மனநிலையை தந்தது. கடந்த ஆண்டு இன்னமும் சரிந்து 39.6 குறைந்திருக்கிறது. அதேபோல் குழந்தை மரண விகிதம் 1000 பிறப்புகளுக்கு 2021-22 10.4 இருந்தது. 2022-23 10.2 குறைந்தது. 23-24 8.2 என்கின்ற அளவில் குறைந்து மகிழ்ச்சியை தந்தது. கடந்த ஆண்டு 24-25 அது 7.4 குறைந்திருக்கிறது. ஆக மகப்பேறு இறப்பு விகிதம் கடந்த ஆண்டு 39.6 என்கின்ற நிலையிலும் குழந்தை மரண விகிதம் 7.4 என்கின்ற விகிதமாக குறைந்திருக்கிற சூழலில் மேலும் அதை குறைப்பதற்குரிய நடவடிக்கையாக இந்த துறையின் சார்பில் தொடர்ந்து மகப்பேறியல் மருத்துவர்களுக்கான பயிலரங்கங்கள், அவர்களுக்கான சிறப்பு அறிவுரைகள் சம்பந்தப்பட்ட வகுப்புகள் ஏற்கனவே நடத்தப்பட்டது. அதேபோல் குழந்தை நல மருத்துவர்கள் அவர்களுக்கென்றும் தனியான பயிலரங்கங்கள் பல்வேறு அமர்வுகளின் மூலம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து இன்றைக்கு மகப்பேறுவுக்கு மிகப்பெரிய அளவில் தொடர்புடைய மயக்கவியல் துறை மருத்துவர்கள் 129 சிறப்பு மருத்துவர்கள் பங்கேற்றிருக்கிற ஒரு பயிலரங்கம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மயக்கவியல் மருத்துவர்கள், மகப்பேறு மருத்துவர்கள், குழந்தை நல மருத்துவர்கள் இந்த 3 தரப்பினருக்குமான இந்த தொடர் பயிற்சிகளின் மூலம் அவர்களுக்கு வழங்கப்படுகிற ஆலோசனைகள், அவர்களுக்கு இடையே இருக்கிற சந்தேகங்களை போக்கிக் கொள்ளும் வகையிலான கேள்வி பதில் நிகழ்ச்சி போன்ற பல்வேறு நிகழ்வுகளின் மூலம் நிச்சயம் அடுத்தடுத்த ஆண்டுகளில் மகப்பேறு இறப்பு விகிதமும் குழந்தைகளுக்கான இறப்பு விகிதமும் வெகுவாக குறைந்து 0 நிலைக்கு செல்வதற்குரிய நிலை ஏற்படும் என்று கருதுகிறோம். மயக்க மருந்து மற்றும் அது தொடர்பான சேவைகள் மகப்பேறு இறப்பு மற்றும் நோய்களை குறைப்பதில் மிகப்பெரிய பங்காற்றி வருகிறது. புதிய வழிகாட்டுதல்கள் மற்றும் மேம்பட்ட கண்காணிப்பு அம்சங்களினால் தற்பொழுது மயக்க மருந்து நிபுணர்களினால் மேம்பட்ட மயக்க மருந்து சேவைகளை மகப்பேறுவுக்காக வருகிற தாய்மார்களுக்கு அளிக்க முடியும். மயக்க மருந்தியல் துறையில் தற்போது தேவைக்கேற்ப பல முறைகள், புதிய முறைகள் வளர்ச்சி அடைந்துள்ள நிலையில் மயக்க மருந்து நிபுணர்களுக்கு அது குறித்தான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. அது வழங்கப்படுகின்ற காரணத்தினால் அவருடைய திறன்கள் மேம்படுகிறது. மகப்பேறு இறப்பு மற்றும் நோய்களை தடுப்பதில் இந்த பயிலரங்கத்தில் அவர்கள் பெறுகிற பயிற்சி பெரும் பங்கு வகிக்கவிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு
இந்த கருத்தரங்கம் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.